பொதுச் செயலாளரின் உத்தரவின் சென்னையை சேர்ந்த தொகுதிகளில் கழகத்தை சேர்ந்த பிஎல்ஏஸ் இவர்கள் அனைவரும் சென்று ஒவ்வொரு வீடாக சென்று ஓட்டர்ஸ் லிஸ்ட் நாங்கள் அதை சரிபார்த்ததில் இருந்த முறைகேடுகளை பற்றி மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று ஓட்டர் லிஸ்டில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அதில் நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் நேரில் சென்று கேட்டுக்கொண்டோம். இதில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி இப்பொழுது உதயநிதி அவர்களுடைய தொகுதி, அவர் தான் மாண்புமிகு துணை முதல்வராக இருக்கிறார். மொத்தம் அந்த தொகுதியில் 220 பூத்து. 220 பூத்தில் நாங்கள் ஒரு 15 பூத்தில் மட்டும் இந்த வாக்காளர் சரிபார்க்கும் பணியை கடந்த ஒரு மாத காலமாக செய்தோம். இந்த 15 பூத்தில் வாக்காளர் லிஸ்ட்டு எங்கள் கையில் இருந்ததுக்கும் அந்த களத்தில் இருந்ததுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1722 ஓட்டு வெறும் 15 பூத்தில். அது என்னென்னா 553 பேர் இறந்தவர்கள், 1136 பேர் அந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துக்கு போனவங்க, டபுள் என்ட்ரி ஒரு 33. வெறும் 15 பூத்தில் 1722 வாக்காளர்கள் இல்லை. ஒரு 15 பூத்துக்கே இந்த நிலைமைன்னா அப்போ 233 நிலைமை என்ன அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று இந்த 1000 விளக்கு தொகுதி. இந்த 1000 விளக்கு தொகுதியில் மொத்தம் 39 பூத்தில் நாங்கள் இந்த மாதிரி எடுத்தோம், வீடு வீடாக சென்று. அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இறந்தவர்கள் 899, அந்த இடத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு போனவங்க 708, டபுள் என்ட்ரி 37, மொத்தம் 1644 பேர். ஸோ இதனுடைய தரவுகள் அனைத்தையும் நாங்கள் எடுத்த தரவுகள் ஓட்டர் லிஸ்டோடு எடுத்த தரவுகளை எடுத்து மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் கொடுத்துருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியிலும் சராசரியாக 20,000 30,000 போலி வாக்காளர்கள் இருக்காங்க. இது முழு முதல் காரணம் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வரும் நேரத்தில் இந்த கள்ள ஓட்டு போடுவதற்கு உதவுவதற்கும் ஏதுவாக இருக்கிறதுக்கும் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 15 பூத்துலேயும் ஒரு 39 பூத்துலேயும் இப்படி ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் மாற்றம் இருக்குது, அது எதுவுமே சரி பண்ணலை அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு இதை பற்றி நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம். மாநில தேர்தல் ஆணையம் சரி, மத்திய தேர்தல் ஆணையத்துக்கும் தகவல் கொடுத்துருக்குறோம். ஒரு முறையும் தகவல் கொடுக்கும் பொழுதும் பதில் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அவர்களுக்கு ஆட்களை நியமித்து இதை சரிபார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு இங்கே ஆளுகின்ற கட்சிக்கும் இருக்கு. அப்போ கேள்வி இங்கே என்ன வருது அப்படின்னா, ஆட்கள் வேலை செய்வதற்கு தர அனைத்து அரசு அதிகாரிகளும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, எல்லாமே இந்த மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் வராங்க. அப்போ இப்படி ஒரு தொகுதியிலையும் ஆயிரக்கணக்கில் கள்ள ஓட்டு போடுவதற்கு ஏதுவாக வைத்திருக்கிறதுக்கான காரண காரியம் என்ன, இதற்கு நடவடிக்கை எடுக்காத காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொகுதியிலும் வழக்காடு மன்றத்தை நாடி நாங்கள் டைரக்ஷன் வாங்கி, உதாரணத்திற்கு 1000 விளக்கு தொகுதியில் இருக்கட்டும், இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு 3000 வாக்குகளை நீக்குவதற்கான ஆர்டரை வாங்கி நீக்கம் செய்து திடீர்னு பார்த்தா மீண்டும் அதை பட்டியலில் அனுப்பிச்சிருக்காங்க. அதை கூட இன்னைக்கு போய் மாண்புமிகு கலெக்டர்கிட்ட அந்த கோர்ட் ஆர்டரை காமிச்சு நாங்கள் இந்த நீக்கம் பண்ணதை திருப்பி சேர்த்துருக்குறாங்க. இதுக்கான காரண காரியம் என்ன? ஆர்கே நகர் எடுத்தோம்னா 28,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, கோர்ட் மூலமாக ஆர்டர் வாங்கி. இப்போ இப்படி ஒரு தொகுதிக்கும் நம்ம கோர்ட் ஆர்டர் மூலமாக போய் தான் பண்ணணுமா, இல்லை மாநில அரசு தன்னுடைய கடமையை தட்டி கழிப்பது மட்டுமல்லாமல் வருகின்ற தேர்தலில் இவை அனைத்தும் கள்ள ஓட்டுகளாக திமுகவுக்கு உதவும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதா என்கின்ற சந்தேகம் நமக்கு வருது. அதனால் இது பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு உங்கள் மூலமாக இது மக்களுக்கு தெரிய வேண்டும், தெரியப்படுத்துகிறோம். இந்த பணியை மேலும் தொடரும் என்று நம்புகிறோம். உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறார். இதனுடைய நகலும் நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பிச்சிருக்கிறோம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிருக்கோம், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிருக்கோம். வாக்கு திருடு, பீகாரில் வாக்கு திருடு, மற்ற இடங்களில் வாக்கு திருடு என்று திமுகவும் அதன் கூட்டணி கட்சியிலும் இவ்வளவு பெரிய கூக்குரல் எழுப்பி பேசும் பொழுது, தமிழகத்தில் இவ்வளவு பெரிய வாக்கு திருடு கள்ள ஓட்டு போடுவதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நடைமுறையில் இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. 220 பேர் அப்ராக்சிமேட்லி 2,30,000 வாக்காளர் இருக்காங்க. ஆனால் 15 பூத்து சாம்பிள் எடுத்ததுலேயே 1722 வாக்காளர். இதில் இறந்தவர்கள் 550. இதில் என்ன வேடிக்கைன்னா, நாம் போய் இருந்த ஒரு வீடாக சேர்ந்து அவங்க வீட்டில் இல்லைங்க அவர் இறந்துட்டாருங்க அப்படிங்கிறோம். இதை போய் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லி அரசாங்கத்து மூலம் நியமிக்கப்பட்டவர்கிட்ட போய் நம்ம தகவல் சொன்னால் பூத் லெவல் ஆஃபீஸர் நம்மளை கூப்பிட்டு நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்குறாங்க.
இதை வந்து சரி பார்க்க வேண்டிய வேலை அவரோடு. அதே மாதிரி அந்த பிஎல்ஓ சரி பார்க்க போகும்போது 2 கட்சிகளையும் சார்ந்த பிரதான கட்சிகளை சேர்ந்த பிஎல்ஏக்கு வந்து தகவல் தரணும். எங்களுக்கு தகவலை கொடுக்கறது இல்லை. முதலாவது பிஎல்ஓ ஃபீல்டுக்கு போறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாரி அவர் ஃபீல்டுக்கு போனால் 2 கட்சிகள் பிரதான கட்சிகளுக்கான பிஎல்ஏக்கு தகவல் கொடுக்கணும், தகவல் கொடுக்கறது இல்லை. இப்போ நாம் இந்த வேலையை செஞ்சுட்டு டெத் சர்டிஃபிகேட் வந்து கார்பரேஷன்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாமேன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் எனக்கு நேர காலம் இருக்குது, அவகாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பதில் வருது. இந்த டெத் சர்டிஃபிகேட் கூட எங்கள்கிட்ட தான் கேட்குறாங்க. ஷிஃப்டட் ஒரு ஏரியாவில் வந்து இந்த டெவலப்மெண்ட் நடக்குது, இந்த இடத்துல இந்த மாறணும்னு சொல்லி விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அதை கூட நீக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வேறு இடத்துல போய் வாக்காளராக பதிவு வச்சது கூட பார்க்காம இன்னும் நீக்காமல் அப்படியே இருக்குது. இப்போ இது ஆன்லைன் மூலமாக வாக்காளர் சேர்க்கலாம் என்கின்ற ஒரு வழிவகையில் இருக்குது. திமுகவை சேர்ந்த ஐடிவிங்கெல்லாம் ஆன்லைன் மூலமாக வேண்டுமென்றே கள்ள வாக்காளரை சேர்க்கின்ற வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் செய்யக்கூடிய அதிகாரிகள் யாருக்கு கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னா மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. தேர்தல் ஆணையம் மாநில அரசு கிட்ட சொல்லும் அதிகாரிகளை கொடுங்க இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. அப்போ வேண்டுமென்றே திட்டமிட்டு சரியான முறையான அதிகாரிகளை நியமிக்காமலும் இந்த பணியை செய்யாமலும் காலம் கடத்துவதன் நோக்கம் தேர்தல் நேரத்தில் இவங்கெல்லாம் கள்ள ஓட்டா போடலாம்ங்கிறது தான் அப்படிங்கிறது இப்போ நிரூபணமாகிது. பொதுச்செயலாளர் வந்து இந்த இதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. அதோட வைக்கும் போது அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா? அப்போ மொத்தமாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? சில தொகுதிகள் நாங்கள் வழக்காடு மன்றத்தில் போய் முறையாக ஆர்டர் வாங்கி பண்ணியிருக்கோம். அதை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறோம். அதை உதாரணத்துக்கு சொன்னேனே, முன்னாடி வழக்காடு மன்றத்தில் முறையாக வாக்குகளை நீக்கம் செய்வதற்கு ஆர்டர் வாங்கி வந்து நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அது இணைக்கப்பட்டிருக்கு. மீண்டும் நாங்கள் வழக்காடு மன்றத்துக்கு போய் இந்த ஜூலை 3ஆம் தேதி ஜூலை 2025 போய் வழக்காடு மன்றத்தில் சுட்டி காமிச்சு ஜோனல் ஆஃபீஸர் கமிஷனர் வந்து அண்டர்டேக்கிங் கொடுக்குறாங்க. இவர்களுடைய இவங்க கொடுத்த டேட்டாவை வாங்கி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அண்டர்டேக்கிங் கொடுக்குறாங்க. இன்னும் நடவடிக்கை எடுத்த பாடில்லை. ஏதாவது திட்டமிட்டு வேண்டும் என்று இந்த வேலையை வந்து காலம் தடுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் திமுக மேற்கொள்கிறதுங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது. இது தேர்தல் ஆணையத்தை நம்ம கேள்வி கேட்கும் பொழுது தேர்தல் ஆணையத்துக்கு நபர்களை கொடுத்து ஆட்களை கொடுத்து இந்த பணியை திறம்பட செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு. மாநில அரசு யார் கையில் இருக்கு? அதிகாரி யார் கையில் இருக்கு? திமுக கையில் இருக்கு. இப்படி ஒரு தொகுதியிலும் 20,000 30,000 வாக்காளர்கள் நீக்கப்படாமலும் அங்கே இல்லாதவங்களும் இறந்தவங்களையும் பெயர்களை அப்படியே வைத்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து திமுக தானே விளக்கணும். இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆட்சி அதிகாரம் அஇஅதிமுக கையில் கிடையாது. பிரதான எதிர்க்கட்சியாக நாங்கள் பிஎல்ஏவை வைத்து இந்த தரவுகளை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க முடியும். தேர்தல் ஆணையத்தில் போனது மீண்டும் வந்து ஆட்களை தாருங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இங்கே தான் கேட்க போகுது. இங்கே ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கா? திமுக தான் இருக்காங்க. பீகாரை பார்த்து இங்கே ஓட்டு திருடுறாங்க அங்கே ஓட்டு திருடுறாங்கன்னு பேசக்கூடிய திமுக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் 1000 கணக்கில் வாக்காளர்கள் கள்ள வாக்கு செலுத்துவதற்கான ஆதாயமாக இங்கே களத்தை வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன? இதற்கு உரிய விடையும் பதிலும் கிடைக்குமா திமுகவிடமிருந்து? அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் போட அப்படியே அனுப்பிச்சிருவா, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவா. அது டோட்டல் புதுசாக சேர்க்காத பூத் இதை தான். புதுசாக சேர்க்குற பூத்துக்கு இனிமேல் தானே லிஸ்ட்டு வரும். எக்ஸிஸ்டிங் பூத் அதான் டீட்டெயில் கொடுத்துருங்க. பூத் நம்பரோட கொடுத்துருங்க. அது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டுமா? 15 15 15